நாட்டின் பெருமைமிகு பத்ம விருதுகளானது அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்தியாவின் மிக மூத்த நடிகர்களில் ஒருவராகவும் முக்கியமாக கேரளாவின் பெருமையாகவும் கருதப்படும் நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். சமூகம், கலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அதற்கு முந்தைய நாளே இந்த பத்ம விருதுகளானது அறிவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு சேர்த்து இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவுக்கும் பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 131 பத்ம விருதுகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒன்றன் பின் ஒன்றாக முக்கிய பெயர்கள் வெளியாகி வருகின்றன. கிரிக்கெட் வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுருக்கும் பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதானது வழங்கப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து பத்மபூஷன் விருது பட்டியலில் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரனுக்கும் பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் தரப்பிலிருந்து. இந்த நிலையில் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு இந்த பெயர்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பத்மபூஷன் விருது பெற்றவர்கள் பட்டியலில் தற்போது நடிகர் மம்முட்டி மற்றும் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரன் இவர்கள் இருவருக்குமே பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.